வாழ்க்கை ஒரு வட்டண்டா, இதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான் அப்படின்றது வந்து நடக்கும். நமக்கு என்னைக்காவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வந்து எங்கேயோ நடந்திருக்கும். அது லைஃப்பில் இன்னொரு சர்க்கிளில் வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகும். இது எதுக்காக சொல்கிறேன்றது இப்போ ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ வந்து பேச போகிறோம். ஏஆர் முருகதாஸ் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு ஒரு காம்பினேஷன் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர் வந்துட்டு ஆங்கராக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நல்ல நல்ல படங்கள் கொடுத்து இப்போ வந்து ஒரு டாப் ஸ்டார் அந்த லெவலில் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக யூடியூப்பில் பயங்கரமாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து பழைய ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லுவார், நம்ம வந்து ஜிம்முக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த சைடே போகிறது இல்லைன்ட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் அவுட் வீடியோலாம் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர சூப்பராக வந்து இருந்துச்சு. SK21 இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஆர்மி மேனாக வந்துட்டு நடிக்கிறாரு. இன்னொரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரீசர் வந்துட்டு வரப்போகுது. ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு இவரோட ட்ரீசர் வந்துட்டு வரப்போகுது. அதுக்காக எல்லாரும் ஈகராக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாமல் SK23 இந்த படம் வந்து ஏஆர் முருகதாஸ் அவங்களோட தான் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பண்ண போகிறாங்க. அந்த படத்தோட பூஜை வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்காங்க. முக்கியமாக 2008 வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு சின்ன ரோலில் தான் சிவகார்த்திகேயன் வந்து நடிச்சிருப்பார். இப்போ வந்துட்டு அதே ஏஆர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷனில் ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக வந்து பண்ணுறார் அப்படின்றது வளர்ச்சினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக வந்துட்டு இருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் இருக்க ஹீரோயின் வந்து ருக்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி 51 அந்த படத்தோட ஷூட் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அந்த படத்தில் இவங்க ஆல்ரெடி ஒரு ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ சிவகார்த்திகேயனோட எப்போவுமே வந்து ஒரு நியூ ஹீரோயின் வந்து சேர்றப்போ அவங்களோட காம்பினேஷன் ஒரு ஹிட் காம்பினேஷனாக இருக்கும். அந்த ஹிட்டு ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அண்ட் வந்துட்டு தலைவரே 6 பேக் வச்சுட்டாரு, நம்ம வைக்கலன்னா என்ன பண்ணிட்டா போச்சு.